ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நம்ம வந்து குழந்தைக்கு வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் இப்போ நேற்று நான் சொன்னேன் இல்லைங்களா, நேற்று இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டு வந்து இன்னும் எனக்கு டெய்லி நாளுக்கு நாள் வந்து பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஆகிருக்குது. ஏன்னா ஒரு நாளும் இந்த மேடம் வந்து ஒரு விஷயமும் எனக்கு காட்டும் போதும் எனக்கு அது அப்படியே கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக அந்த டியர்ஸ்ன்றது ஹாப்பி டியர்ஸ்ன்றது வெளியே வருது. அப்போ யோசனை பண்ணி பாருங்கள், குழந்தை என் கை கொடுக்கும் போதும் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்ட்டுன்னு. இப்போ என் மைண்டெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நானே இப்போ உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ன வரைக்கும் என்ன நினச்சிருக்கிறேன்னா, அந்த காலேஜில் இருக்கிற பையன் மாதிரி தான் நான் நினச்சிருக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்றது வந்து எனக்கு வந்து எனக்கு குழந்தை நான் டேடி ஆக போகிறேன்றது ஒரு ஹாப்பினஸ், ஒரு ரொம்ப இதாகுது. அப்போ எல்லார் லைஃப்லையும் இது எல்லார் லைஃப்லையும் நடக்கும்போதும் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வந்திருக்கோன்னு வந்து இப்போ நான் எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஆமாம், இப்போ உனக்கு நீ பிறக்கும் போது உங்கள் அப்பா எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு, இப்போ நான் பிறக்கும் போதே எங்கள் அப்பா, ஏன்னா நீயும் ஃபர்ஸ்ட் சைல்டு நானும் ஃபர்ஸ்ட் சைல்டு. ஓகேவா, எல்லா ஃபர்ஸ்ட் சைல்டுன்றவங்களுக்கு வந்து அது பிளெஸ்ஸிங், அது வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து சரியான பிளெஸ்ஸிங்ஸு நிறைய இது இருக்கும்ல. ஆமா ஆமா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு வந்து ஃபெஸ்டிவல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வரமகாலட்சுமி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சார்பா ஏஜி பிளாக் சார்பா ஹாப்பி வரமகாலட்சுமி. ஓகேங்களா, எந்த மூலையில எங்க செலிப்ரேட் பண்ணாலும் நம்மளோட விஷஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். உங்க வீட்லயே வந்து லக்ஷ்மி வந்து உள்ள வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வர வைப்பாங்க. காசு கொட்டோமாமே, லக்ஷ்மி வருவாங்க இன்னைக்கு ஈவினிங் பூஜை பண்ணும் போதும் காசெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்கப்பா. வீட்டுல இருக்கிற கோல்டு காசு அதெல்லாம் வந்து காட் கிட்ட வச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க. ஆமா ஆமா, வந்து அலங்கரிச்சு வைப்பாங்க. பிளஸ் அங்கிருந்து போறப்போ, இப்போ வராங்க தரமா பூஜைங்களுக்கு வெளியே போறப்போ அந்த காசுல வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்களாம். அது கொடுத்தா வந்து அது பிளெஸிங்ஸ் மாதிரி அவங்களுக்கு உங்க வீட்டுக்கோ வந்து லட்சுமி வருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையா, இது வந்து கரெக்டா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, தடை பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே பாப்பாக்கு வந்து அமேசான்ல இருந்து தான் வாங்குறேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு சில பேஜஸ் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல, இந்த ஹாஸ்பிட்டல் பேக் ரெண்ட்னு இருக்கு. ஓகேவா, அது பார்க்கும்போது எல்லாமே வந்து 12,000 10,000 அவ்வளோ காஸ்ட்லியாப்பா? அவ்வளோ காஸ்ட்லி இருந்து 12,000 13,000 ஏன்னா வருது அதுல எல்லாமே வரும். ஆனா பெட்டு, அப்புறம் வந்து பாப்பாங்களுக்கு என்னென்ன க்ளோத்ஸ் வேணுமோ அது எல்லாமே வரும், இல்லைன்னு சொல்ல. ஆனா வந்து அதே வந்து ஒரு செக்கிங் வந்து நான் அமேசான்ல சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமேசான்ல நான் ட்ரை பண்ணும்போது 7,000 5,000 அதுக்கெல்லாமே இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஏன் வந்து 12,000 கொடுத்து வாங்குவானே, சரி 5,000 கொடுத்து ஃபர்ஸ்ட் வாங்கி. ஓ, இப்போ இது வந்து இது கவரே கிட்டா? இல்ல, கிட்டு நாளைக்கு வருது. அதுவா போட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட் அதுல வந்து பேக், அப்புறம் பெட், நெட் பெட்னு என்னென்னமோ வருது அதுல. அது வந்து நான் எவ்வளவு போட்டேன், 5,000 சேஞ்ச் என்னவோ 7,000 அந்த மாதிரி. ஓகே, அது பெட் எல்லாம் வருமா அதுல? ஆமா, ஓகே. இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருக்கிறது. ஓகே ஓகே ஓகேவா, நல்லா இருக்கு. ஆக்சுவலி அமேசான்லயே வந்து காஸ்ட் கம்மியாவும் இருக்கு, பிளஸ் நல்லா இருக்கு, பிராண்டும் நல்லா இருக்கு. இது வந்து பர்ப் கிளாத். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ப் கிளாத் அப்படின்னா என்ன சொல்லுங்க. இது வந்து குழந்தைக்கு தொச்சு விடுறதோ, வாய் தொச்சு சாப்பிட்டு வாய் தொச்சு விடுறது, பாப்பா அப்படி பால் குத்துட்டு வாய் தொச்சு விடுறது, கண் தொச்சு விடுறது, அந்த மாதிரி. அது வந்து ஒரே பாக்கெட் தான். இது 1 2 3 4 5 பீசஸ் வருது. ஸோ இது வந்து மஸ்லின் கிளாத். இது வந்து ஒன்று வாங்க. ஸோ இது ஒரு 5 பீசஸ். ஆக்சுவலி அந்த காம்போலயும் வருது. அதுல வந்து ஒரு 2 என்னவோ தான் வருது. இது ரைட் எவ்வளோ பிரைஸ்? எவ்வளோ இது ஒன்று வாங்கினா? 150 நினைக்கிறேன். 150. ஓகே ஓகே, 200 அவ்வளோதான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நேற்று வீடியோவில் வந்து நாங்கள் காமிச்ச நாப்கின்லேருந்து நிறைய பேர் வந்து இன்னொரு நிறைய சஜஷன். அது வந்து இது அந்த இது என்ன, அது வெட் வைப்பு, அதுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. இன்னும் நிறைய வேற ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ட்ரை பண்றேன் நான். ஃபர்ஸ்ட் அந்த பாக்கெட் குடிச்சிடுறேன். அடுத்தது வந்து ட்ரெஸ். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ் ஐயாவோ அம்மாவோ தெரில எங்களுக்கு. டபுள்ஸோ ஒன்ஸோ ட்ரிபிள்ஸோ இப்போ சொல்லிக்கிறேன், எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா, இது வந்து செட்டு.
சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். செட் வந்து 495 என்னவோ. ஓ செட்டுனா ரெண்டு வருதா? அப்படி இல்ல 1 2 3 4 5மே ஒரே செட். ஓகே ஓகே. பரவாயில்லதானே? இது வந்து 1 month பேபின்னு கேட்டியா? 1 month கூட இல்ல, ஜஸ்ட் born பேபி. 0 to 3 months யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? குண்டாயிச்சு பாப்பான்னா நம்ம இல்ல நம்ம மாத்தணும் அப்பப்போ. இது வந்து ஒரே வாட்டி போட்டு அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து பிரவுன் காம்போ. இது ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி பிரவுனிஷ் இதுலயே வரும். நெக்ஸ்ட் இன்னொரு ஷேட் கூட போட்டிருந்தா, ரெட்டா பிங்கான்னு தெரியல, அது நாளைக்கு போல வரும். இது வந்து ஃபுல்லா பிரவுன் பாப்பாக்கு. ஏன்னா அவன் குழந்தை வந்து அழகா அப்படி நானே ரெடி பண்ணினே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒன்று கொடுப்பா, நான் இது வந்து காலையில் எனக்கு காமிச்சிச்சிங்களா, வந்தோன்னா நான் ஏன்ச்சோன்னா அது என்ன சொல்லிச்சு, இது ஓப்பன் பண்ணிவிட்டு நான் தான் காட்டுவேன் சின்ன பிள்ளைத்தனமாக காமிச்சிச்சிங்களா. இது பார்க்கும்போது இப்படி வச்சு இப்படி நான் பார்த்துன்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து அந்த எவ்வளோ சந்தோஷம் தருங்களா. ஓ இதுக்குள்ளே ஒரு நம்ம பேபி இருக்கும், அப்போ நம்ம இப்படி தூக்கி கொஞ்சுவோம் சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட வர எனக்கு வந்து காண்ட் வெயிட்னு தான் சொல்லுவேன் நான். எனக்கே மகாராஜா பொறுப்பானோ இல்ல மகாராணி பொறுக்கிறாளோ தெரியல எனக்கு. ஆனா என் பிளட் எனக்குள்ள என் குழந்தை வருது வெளியோன்றது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கண்ணு படக்கூடாது, ஆனாலும் வந்து சொல்றேன், இதெல்லாம் வந்து பார்த்தாங்களா எல்லாரும் குஷிப்படுவாங்க. ஓ டவுலோண்டுக்குல ஜட்டி சாக்ஸ் அதெல்லாம் வரும், இனிமேல் தான் வரும். ஷூ நான் வந்து என் குழந்தைக்கு நைக்கி ஷூ தான் வாங்குவேன். வாங்கிக்கோங்க. நான் ஒரு 2 ஷூ போட்டிருக்கேன். அது வந்து இதெல்லாம் பத்திரமா. ஷூ எல்லாம் எதுல போட்ட? அதுவும் அமேசான் தான் போட்டியா? எல்லாமே நான் அமேசான்ல தான் போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று துபாய்க்கு போகிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடை பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த கடையில் வந்து எல்லாமே நைக்கி ஷூஸு, நைக்கி அடிடாஸ் எல்லாம் எவ்வளோ டவுலோண்டு ஒரிஜினல் இவ்வளோண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தேன். இப்போ நான் தான் சொல்லியிருந்தேன்ப்பா, இங்கே கிடைக்கலன்னா நான் குழந்தைக்காக நான் வந்து துபாய்க்கு போய் நான் வந்து நைக்கி ஷூஸ் எல்லாம் வாங்குவேன் அப்படின்னு. இது என்னம்மா புதுசா எதை தூக்குற? இது வந்து ஐ லவ் யூ பாப்பா, ஐ லவ் யூ மாம். என்ன அப்படின்னா குளிச்சிட்டு தூக்கிட்டு வர்றது பாத்தியா? இப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு பாத்தியா, நம்மளுக்கெல்லாம் ஏதோ ஒரு டவுல் வச்சுன்னு பாங்கன்னு நினைக்கிறேன், சுத்தி எடுத்துன்னு வந்துருவாங்க. இது பாரு, இதுக்குள்ள தலை, இதுக்குள்ள காலு பாருங்க. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மோனாவை பார்த்துனே இருங்க. அது சொல்லும் போது மூஞ்சில இருக்கிற எக்ஸைட்மெண்ட் பார்த்துனே இருங்க. அது சொல்ல எனக்கே வந்து ஒரு உருவம் அங்கே வந்து உக்கானுக்கு பத்துனுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகும். அது எக்ஸ்பிளைன் பண்ண போனோம். காலைல கூட அப்படிதான் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ள காலு, அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு என்ன இப்படி உள்ள இப்படி போட்டு இதை மூடி இப்படி இது பண்ணிட்டு பாத் டவல் சொல்லுவாங்கல்ல, பாத் டவலா அதே அத்தியா ஐ லவ் யூ பாப்பா, ஐ லவ் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு. ஓகே, ரெண்டு காம்போ தான். இதோ காம்போவா? இது எவ்வளோ? ஐயோ தெரியலையே பா. நான் ஒன்று அமேசான்லயோ இல்லை இதுலயோ ஏதோ பார்த்தப்பா, அமேசான் கூட இல்லை, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ வந்துனே இருக்கும். குழந்தை வந்து அந்த ஸ்வெட்டர் ஸ்டார் இது அது வந்து அது பார்த்துட்டு நான் அமிச்சுனே இருப்பேன் கலர் கலரா. பா இது டவுல், அது ஸ்வெட்டர்ப்பா, அது நல்லா அழகா இருக்கும், கியூட்டா. அதுவும் ஒன்று போட்டு வாங்கிடு. எங்க கிடைக்குதுன்னு பார்க்கணும். அதான் இப்போதைக்கு இதுதான் வந்துக்குது. எனக்கு என்னன்னா எப்போடா பாப்பா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் எனக்கும். பரவாயில்ல, ஃபால்ஸ் பெயின் வந்தாலும் பரவாயில்ல, என்னன்னா வரட்டும். நான் வந்து ஃபால்ஸ் பெயின் வரும்போதெல்லாம் ஒன்று பயமா இருக்கும், ஆனால் இன்னொன்று என்னன்னா ஒரு சந்தோஷம். ஓகே நாளைக்கு புள்ள நம்ம கையில் இருக்கோம் அப்படின்னு. பட் வானா 9th month இவ்வளோ காத்துட்டோம். ஓகேவா, இந்த புள்ள வீட்டுக்கு உள்ள வரும்போது இட் இஸ் கெட்டிங் ஹாப்பினஸ் டு அஸ். இது ஒரு என்ன சொல்றது, நம்ம லக்கி சாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அமேசான்ல தான் நான் போட்டோம். இது இன்னியோட ப்ராடக்ட். நாளைக்கு எதுனா வரும், நாளைக்கும் வந்து நாங்கள் காட்டுறோம். நீங்கள் சஜஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க, ஏன்னா உங்கள் சஜஷன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து நிறைய இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆமாம் நாளைக்கு ஒரு பெரிய காம்போவே வருது. பாப்பா அது வந்து எப்படி வருதுன்னு ஓகே மணிக்கு வர்த்தா அப்படின்றது நாளைக்கு தான். இப்போ மட்டும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் எல்லாம் சேர்த்து? நேற்றுது இதுக்கெல்லாம் சேர்த்தினா ஒரு 10K ஜாஸ்தியா கம்மியா? இந்த இதுக்கு மட்டும் கேக்குறீங்களா இல்ல ஓவராலா? ஓவரால் இல்ல, நேத்து காமிச்ச ப்ராடக்ட்டுக்கோ இந்த ப்ராடக்ட்ஸ்க்கோ வந்து எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன்னு கேக்குறேன். எல்லாம் இருக்காது. இது ஒரு 300. சரி 300 ஒரு 5 இருக்கும், அவ்வளவுதான்.
5K ஓகே தான். கேக்குள்ளதான். ஏன்னா வேற வெப்சைட்ல பார்த்தா 13,000, நீ சொன்ன மாதிரி 13,000 அதெல்லாம் இருக்கிறதோட பரவாயில்ல. நான் என்ன கேட்டா 17,000 ரூபாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, இப்போ கமெண்ட்ஸில் வந்து ட்ரை ஷீட் பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ட்ரை ஷீட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நாங்கள் வந்து பார்க்குறோம் எப்படின்ட்டு. எங்களுக்கும் ஐடியா இல்லை, மோனா பார்த்து வாங்கிக்குது. ஃபர்ஸ்ட் டே காமிச்சோமே அதுதான் ட்ரை ஷீட். இல்ல அதுதான், அதை பத்தி நம்மளுக்கு தெரியாதுன்ற. நான் கொஞ்சம் பேர் வந்து அது ஹீட்டு அப்படின்னாங்கல்ல, அதுக்கு சொல்றேன். அது என்னன்னா சொல்றாங்கன்னா 2 ஒரு சில பேர் வந்து நீங்க 2 தான் வாங்கிருக்கீங்க. நமக்கு வந்து பாப்பா பிறக்கிற டைம் வந்து மழை அது வாஷ் பண்ணி நீங்க காய வச்சா ஆமா நிறைய வாங்கணும், அதுவும் வாங்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட் தான். ஒரு 4-5 வாங்க சொன்னாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னது யூஸ் அண்ட் த்ரோ ஷீட்டே இருக்கான். சுஷுமேட்டு யூஸ் அண்ட் த்ரோ ஷீட்டே இருக்கு, அது வாங்கிக்கோங்க. அது ஹீட்டோ அதெல்லாம் ஏறாது, அது சுசு பண்ணுச்சுன்னா அது தூக்கி இப்படி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நான் பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். பிளஸ் வந்து எனக்கு வந்து என்ன கேட்கணும் அப்படின்னா, பேபி ப்ராடக்ட்ஸ்ல நீங்க எது சஜஸ்ட் பண்ணுவீங்க? லைக் வந்து இப்போ வந்து மார்க்கெட்ல வந்துட்டு செட்டாஃபில்லு, அவினோ, அதுக்கப்புறம் வந்து லவ் லேப்போட பேபி ப்ராடக்ட்ஸ்னா என்னது, ஷாம்பூ, சோப்பு இதெல்லாம் வந்திருக்குல்ல. ஸோ வந்து நீங்க எது எனக்கு வந்து பெஸ்ட்ன்னு சஜஸ்ட் பண்றீங்கன்றத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பேம்பர்ஸ், எந்த பிராண்ட் பேம்பர்ஸ் யூஸ் பண்ணா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க. ஸோ வேற என்ன கேட்கணும்னு நினைச்சேன், வேற என்னப்பா? அதுக்கப்புறமா அவ்வளோதான். நாளைக்கு நீ என்ன இப்போ கொடுக்குற ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்க நாளைக்கு சஜஷன்ஸ் கொடுத்தா அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கேட்கலாம் சஜஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதே எக்ஸைட்மெண்ட்டோட நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து கிட்ட வர எக்ஸைட்மெண்ட்டும் என் ஹாப்பினஸை டெய்லி ஏஞ்சிக்கும் போது கவுண்ட் பண்ணிருக்கிறேன். ஓகே இன்னைக்கு வந்து என்ன 21, நாளைக்கு 22, இன்னும் இவ்வளோ நாள் இருக்குது. ஃபங்க்ஷனோ கிட்ட வந்துச்சு, பர்த்டே கிட்ட வந்துச்சு, நம்ம பாப்பாவும் வந்து கிட்ட டைம் வந்து கிட்ட வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கை கட்டி பறந்துக்கிறேன் நான். ப்ளஸ் கார் வரப்போகுது. ஆனால் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா, கார் டெலிவரி இது வந்து 31 வருமானு தெரில. ஏன்னா வந்து கார் வந்து பூனேலேருந்து வரணுமா, பில்லிங் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் அங்கேருந்து வர்றது வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் காட்ஸ் கிரேஸ் எனக்கு 31 வந்துட்டா மோனா பர்த்டே ஒரு கிராண்டு பெஸ்ட் பர்த்டேவாக இருக்கும் இந்த டைம். ஏன்னா ஒரு மெமரிஸோடு நம்ம எடுக்க போகிறோம் அந்த விஷயத்த. ப்ளஸ் இன்னும் சுகமான விஷயம் என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள் என்னோட கார் போயிடும். நாளைக்கு ஒரு ரைடு போகலான்னு யோசனை பண்ணிக்கிறேன். மேடம் அலோவ் பண்ணால், டைம் இருந்துச்சுன்னா மேடம் எல்லாம் அலோவ் பண்ணிவிடும். எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் போவேன், இல்லைனா இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம், லிங்க் கீழே இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.